போல அக்கிரமத்தை வெறுக்க வேண்டும். மனைவியா இருந்தாலும், பிள்ளையா இருந்தாலும், அப்பாவா இருந்தாலும், அம்மாவா இருந்தாலும், யாரா இருந்தாலும் நான் நீதியை விரும்ப வேண்டும். இதுதான் முக்கியமானது. அப்ப என்கிட்ட நீதி இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. மத்திய அதிகாரத்துல வந்து 5ஆம் அதிகாரத்துல மலைப்பிரசங்கத்துல சொல்லும்போது நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவன் பாக்கியவான். அப்ப என்கிட்ட நீதி மேல் பசிதாகம் இருக்குதா? அப்ப நீதி போது எப்படி நம்ம நீதி செய்வோம், எப்படி இருக்க வேண்டும், அதை நமக்குள்ள நம்ம கொண்டு வர வேண்டும். நான் ஆண்டவருக்கு முன்பாக எப்படி காட்டுறேன், நான் நீதியா இருக்கிறேன்னா அதான் சொல்றேன். அடிக்கடி நான் சொல்றேன்னாக்கா, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பர்சனல் லைஃப்ல உங்களோட கூட தேவன்கிட்ட உறவு இல்லைனாக்கா நம்ம நீதியா வாழவே முடியாது. நீதியாகவும் சரி, நியாயமாகவும் சரி, எதுவுமே வாழவே முடியாது. காலையில் எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஏதாச்சும் பேசுறாங்க, நிச்சயமா பேச மாட்ட மாட்டார்.